Chapter 2, Exercise 2.6, Fifth sum. The 104th term and 4th term of an AP are 125 and 0. Find the sum of first 35 terms. 104th termக்கு 125, 4th termக்கு 0 அப்படின்னு சொல்லி வேல்யூ கொடுத்துருக்காங்க. Find the sum of 35th termோட sum என்னன்னு கேட்டிருக்காங்க. Term 104 ஓட வேல்யூ 125, term 4 ஓட வேல்யூ 0. இப்போ ஃபார்முலா என்னன்னா a plus n minus 1 into d. இது டேர்ம் என்னோட ஃபார்முலாவா? டேர்ம் என்னோட ஃபார்முலா a plus n minus 1 into d. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெண்டு ஈக்குவேஷன் போட போகிறோம். இப்போ a ஓட வேல்யூ தெரியல, n minus 1 என்னோட வேல்யூ என்ன 104 minus 1 போட்டால் 103 into d na 103 d equal to t என்னோட வேல்யூ 125. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் a plus நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 4 minus 1 வேல்யூ 3 into d போட்டால் 3d equal to வேல்யூ ஆன்சர் 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே என்ன போட்டால் கேன்சல் ஆகும், இங்கே மைனஸ் போட்டால் இந்த a plus a minus a cancel ஆகும். இப்போ first equation minus second equation 103 minus 3d equal to 100d. இப்போ 125 minus 0 125. Next step d equal to 125 by 100 cancel பண்ணா 4 இங்க 5 by 4. d ஓட வேல்யூ 5 by 4. அப்போ substitute d equal to 5 by 4 in equation 1 இல்லைனா 2 எடுத்துக்கலாம். நான் 2 எடுத்துக்கிறேன். in equation 2. equation 2 என்னது a plus 3d equal to 0. இப்போ a plus 3 into d ஓட வேல்யூ 5 by 4 equal to 0. இப்போ a plus 3 5s are 15 by 4 equal to 0. a equal to plus 15 by 4 equal to அந்த சைடு வந்துச்சுன்னா minus 15 by 4. இப்போ a வேல்யூ d வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். ஃபார்முலா போட்டுடலாம். n equal to n by 2 into a plus n minus 1 into d. எத்தனாவது டேர்ம் கேட்டிருக்காங்க, எத்தனாவது சம் வேல்யூ கேட்டிருக்காங்க 35. அப்போது சம் ஆஃப் 35 by 2 into minus 15 by 4 plus 35 minus 1 divide value 5 by 4 equal to 35 by 2. 1 2 is 2, 2 2s are 4. அப்போது minus 15 by 2 plus 35 minus 1 34 into 5 by 4. 4 2 ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 2 இங்கே 17. 35 by 2 minus 15 by 2 plus 17 into 5. 17 into 5 போட்டா 85 by 2 equal to 35 by 2. இப்போது டினாமினேட்டர் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போது இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 85 மைனஸ் 15 ஆன்சர் 70 by 2. ஏன்னா இது டினாமினேட்டர் ஈக்குவலாக தான் இருக்குது. இது ரெண்டையும் மட்டும் மைனஸ் பண்ணால் போதும். இப்போ இது 2 ஆல் கேன்சல் பண்ணால் 35 by 2 into 35. இப்போ 35 into 35 ஓட வேல்யூ 1225 by denominator 2. 1225 by 2 cancel பண்ணா 612.5 is the answer. Fifth sum over.
Sixth sum, find the sum of all odd positive integers less than 450. 450 கீழே உள்ள எல்லா odd positive integers sum பண்ண சொல்லியிருக்காங்க. Sum of all odd positive integers less than 450. அப்போ 1 plus 3 odd numbers எழுதணும். 1 plus 3 plus 5 plus அப்படி எது வரை கொடுத்துருக்காங்க less than 450. less than 450 அப்படின்னா 449 வரை எடுத்துக்கணும். இப்போ a வேல்யூ என்ன term 1 என்னது 1. d equal to t2 minus t1. t2 ஓட வேல்யூ 3 minus 1 equal to 2. d ஓட வேல்யூ 2. l ஓட வேல்யூ லாஸ்ட் வேல்யூ என்ன 449. இப்போ n வேல்யூ கண்டுபிடிக்கணும். Therefore n equal to l minus a by d plus 1. l ஓட வேல்யூ 449 minus a ஓட வேல்யூ 1 d ஓட வேல்யூ 2 plus 1 plus பண்ணா 448 by 2 plus 1 cancel பண்ணா 2 2 4 224 plus 1 equal to 225. n equal to 225. இப்போ ஃபார்முலாவில் போட்டலாம். yes n equal to லாஸ்ட் வேல்யூ கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா n by 2 a plus l. அப்போ s 225 equal to 225 by 2 a ஓட வேல்யூ 1 plus l ஓட வேல்யூ 449 equal to 225 by 2 450. 2 ஆல இதை கேன்சல் பண்ணா 225. இப்போ 225 into 225 இருக்கு. அப்போ 225 square equal to value 50,625 is the answer. Sixth sum over. Seventh sum, find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. Natural number 602ல இருந்து 902 குள்ள இருக்கிற நம்பர்ஸ்ல 4 ஆல டிவைட் ஆகாத நம்பர் எல்லாத்தையும் சம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பருக்குள் 602 between 902 அப்போது 603 தான் எடுக்கணும். அடுத்து 604 901 இது ரெண்டுக்கும் பிட்வீன் நம்பர்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். இந்த ரெண்டு நம்பர் எடுக்கக்கூடாது. a equal to first term 603. d equal to t2 minus t1. இது t2 இது t1. t2 604 minus t1 603. remainder what d equal to 1. லாஸ்ட் வேல்யூ நமக்கு தெரியும் 901. இப்போ n ஃபைண்ட் பண்ணணும். n ஃபைண்ட் பண்ணணும்னா என்ன ஃபார்முலா l minus a by d plus 1. l ஓட வேல்யூ 901 minus a ஓட வேல்யூ 603 d ஓட வேல்யூ 1 plus 1. இப்போது இது டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ணால் 1 தான் வரும். அப்போது 901 மைனஸ் 603 ஓட வேல்யூ 298 ப்ளஸ் 1. டினாமினேட்டர் 1 தான், அது போட வேணாம். ப்ளஸ் 1 பண்ணால் 299. என்னோட வேல்யூ 299. n ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ ஃபார்முலா எஸ் n ஈக்குவல் டு n by 2. லாஸ்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா a ப்ளஸ் l. என்னோட வேல்யூ இது வந்து எஸ் என் ஒன்னுன்னு எடுத்துக்கலாம். இன்னும் n2 நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இது n1. அப்போ எஸ் n1 ஈக்குவல் டு 299 by 2. a ஓட வேல்யூ 603, லாஸ்ட் வேல்யூ 901. 299 by 2 603 plus 901 equal to 1504. 2 ஆல கேன்சல் பண்ணால் 752.
299 into 752. Answer 2,24,848. இது SN1 ஓட வேல்யூ 2,24,848. Next step, sum of all numbers between 602 and 902 which are not divisible by 4னு புக்கில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிவிசபிள் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம், அதுக்கப்புறம் நாட் டிவிசபிள் ஃபைன் பண்ணிடலாம். which are divisible by 4. இப்போ 602 அப்படின்னா 603 தான் எடுப்போம். 603 4ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 604 டிவைட் ஆகும். அடுத்து என்ன டிவைட் ஆகும்? 608 அப் டு 902 அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ 901 தான் நம்ம எடுப்போம். 901 4ஆல் டிவைட் ஆகாது. 900 தான் 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ இதுக்கு எப்படி எடுத்துருக்கோம்? 604லேருந்து 900 வரை எடுத்திருக்கோம். A equal to first term 604, D equal to T2 minus T1, இது T2, இது T1, 608 minus 604, D equal to 4, L equal to 900. Formula N equal to L minus A by D plus 1. 900 minus 604 by 4 plus 1 equal to 900 minus 604, 296 by 4 plus 1. Cancel பண்ணா 7 4. 74 plus 1 equal to 75. Another n value வந்து 75. மேலே SN1 போட்டோம். அப்போ இங்கே SN2 equal to n by 2 A plus L. என்னோட வேல்யூ 75 by 2, A ஓட வேல்யூ 604 plus 900 equal to 75 by 2, 604 plus 900, 752. Cancel பண்ணா சாரி இது 752 இல்லை 604 plus 900 வேல்யூ 1504. இப்போ 2ஆல் 1504 கேன்சல் பண்ணால் தான் 752. இப்போது 75 into 752 equal to 56,400. SN1ல ஆல் நேச்சுரல் நம்பர்ஸை சம் பண்ணி வேல்யூஸ் கொண்டு வந்தோம். செகண்ட் ஸ்டெப்பில் 4ஆல் டிவைட் ஆகிற நேச்சுரல் நம்பர்ஸை சம் பண்ணி வேல்யூஸ் கொண்டு வந்துட்டோம். இப்போது sum of numbers which are not divisible by 4 இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போது ஆல் நேச்சுரல் நம்பர்ஸையும் 4ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸையும் லெஸ் பண்ணால் which are not divisible by 4ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். அப்போது SN1 ஃபைன் பண்ணிட்டோம், SN2 ஃபைன் பண்ணிட்டோம். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். N1ஓட வேல்யூ 2,24,848 மைனஸ் SN2ஓட வேல்யூ என்ன? 56,400. இது ரெண்டையும் லெஸ் பண்ணால் 1,68,448. இதுதான் sum of the number which are not divisible by 4. அப்போ ஆன்சர் 1,68,448. 7th sum over. 8th sum, Raghu wished to buy a laptop. He can buy it by paying rupees 40,000 cash or by giving it in 10 installments as rupees 4,800 in the first month, rupees 4,750 in the second month, rupees 4,700 in the third month, and so on. If he pays the money in this fashion, find
First question, total amount paid in 10 installments. Second question, how much extra amount that he has to pay than the cost. ரகு வந்து லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. லேப்டாப்போட காஸ்ட் வந்து 40,000. அந்த கேஷ் கொடுத்து வாங்கலாம், இல்லைனா 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கொடுத்து வாங்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் மந்தில் 4,800, செகண்ட் மந்தில் 4,750, தேர்ட் மந்தில் 4,700. இந்த பேசிஸில் பே பண்ண போகிறாங்க. எவ்வளோ அமௌண்ட் 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் இந்த பேசிஸில் பே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், எவ்வளோ அமௌண்ட் ஒரிஜினல் காஸ்ட்டோட எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். First question, first monthல 4,800, second monthல 4,750, third monthல 4,700. இப்படி 10 terms pay பண்ண போகிறாங்க. இது term 1, இது term 2. அப்போ A equal to first term 4,800, D equal to T2 minus T1. 4,750 minus 4,800 less பண்ணா D equal to minus 50. அடுத்து N equal to total 10 terms கொடுத்துருக்காங்க. formula Sn equal to n by 2, 2 into A plus n minus 1 into D. என்னது 10 by 2, 2 into A ஓட value 4,800 plus 10 minus 1 into minus 50. Cancel பண்ணா 5 equal to 5. 2 into 4,800 ஓட value 9,600 plus 10 minus 1 9 into minus 50 equal to 5. 9,600 9 into 50 450 minus இப்போ minus 450. 5 into 9,600 minus 450 9,150. அப்போ 5 into 9,150 ஓட value 45,750. இப்போ first question என்ன கேட்டிருக்காங்க, total amounts paid in 10 installments equal to rupees 45,750. செகண்ட் கொஷின், ஒரிஜினல் காஸ்ட் விட எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போது the extra amount paid equal to நம்ம ஃபைன் பண்ணிக்கிற 10 installment amount paid in 10 installments minus cost of the laptop. லேப்டாப்போட ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து நம்ம ஃபைன் பண்ண ப்ரைஸை லெஸ் பண்ணிட்டா அவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அமௌண்ட் பெய்ட் இன் 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எவ்வளோ, rupees 45,750 மைனஸ் காஸ்ட் ஆஃப் தி லேப்டாப் கொஷினில் கொடுத்துருக்காங்க 40,000 லெஸ் பண்ணால் rupees 5,750 எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், 8th sum ஓவர்.